இன்னைக்கு நம்ம உங்க எல்லாருக்குமே முடியே வளராத இடத்துல கூட புதுசா முடிய வளர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் சீரம் தான் வீட்லயே ரெடி பண்ண போறோம். இந்த சீரமை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு ஏர்நத்தியா இருந்தாலும் சரி, பால்னஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு முடி ரொம்ப கேப்பா இருந்தாலும் சரி, முடி ரொம்ப தின்னமா இருக்கு, எனக்கு முடி திக்காவே இல்லை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு புதுசாவும் முடிய வளர வச்சு ஹேர் க்ரோத்தையும் கொண்டு வரக்கூடிய சூப்பரான சீரம் தான் இது. நிறைய கமெண்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் யூஸ் பண்ணி எல்லாருக்குமே ஹேர் க்ரோத் கொண்டு வர முடியாதுல்ல. நீங்கள் ரெகுலராக ஹேர் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் முடி வளரும். பட் இந்த ஹேர் க்ரோத் சீரமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா மென்ஸ் உமன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு 10 வயசுலேருந்தே முடி வளரலைன்னா கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணி விடலாம். ஏன்னா இது எல்லாருக்குமே ஹேர் க்ரோத்தை கொண்டு வரும். இதை நீங்கள் வீட்லேயே ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், இன்ஸ்டண்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் சீரம் தான் இது. ஸோ இந்த சீரம் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த சைடில் முன்னாடி முடி ஏறி இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த பக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு சென்டரில் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து உச்சி எடுக்கிற இடத்துல ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் இந்த சீரமை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 90 நாளையே உங்களுக்கு குட்டி குட்டியாக முடிய வளர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சீரம் தான் இது. இதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, உங்களுக்கு ஹேர் ஃபாலையும் கொடுக்காது. ஸோ நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய சீரம் எப்படினாலும் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா டேண்ட்ரஃப் வர செய்யும், அதே மாதிரி ஹேர் லாஸையும் கொடுக்கும். பட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கிற சீரம் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை மட்டும்தான் கொடுக்கும், நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தொடர்ந்து ஹேர் லாஸ் இருந்துகிட்டே இருக்குது, என்னோட தலை ரொம்ப சூடாகவே இருக்குது, ஆனால் எனக்கு ஹேர் பேக் போட்டால் கோல்டு ஆயிரும் அப்படின்றவங்கலாம் நீங்கள் இந்த சீரமை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இது கோல்டும் ஆகாது, உங்களுக்கு ஹேர் லாஸையும் கொடுக்காது, ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை தான் கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ஹேர் க்ரோத் சீரமை எப்படி சீக்கிரமாக ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். வர்ற 15ஆம் தேதி நம்மளோட ஹேர் ஆயிலையும் ஷாம்புவையும் மீசோலையும் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான jagdishmina.comலையும் காலையில் 11 மணிக்கு ஸ்டாக் கொடுப்பேன். நம்மளோடது ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட்ன்றதுனால ஒரே நாளில் சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ ஸ்டாக் வந்து 1 வீக்காக நாங்கள் கொடுக்கல, வர 15ஆம் தேதி தான் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் தான் கொடுப்போம். மீஷோவோட லிங்க், நம்மளோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது அதுதான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதை நம்மளோட முடியை நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்குறதோட முடியோட வளர்ச்சியை தூண்டி விட்டு புதுசாக முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நாட்டு செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பருத்தி இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் காஞ்சிருச்சு. நீங்கள் இது நாட்டு மருந்து கடையில் ட்ரையாகவும் கிடைக்கும், அதையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 10-15 செம்பருத்தி பூவை எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். இதை கொதிக்க வைக்கிற தண்ணி நல்ல மினரல் வாட்டராக எடுத்துக்கோங்க, சாதாரண பைப் வாட்டரை பிடிச்சிக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கும்போது நம்ம சேர்த்துருந்த தண்ணி வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த செம்பருத்தி பூவோட கலர் நல்லா இறங்கி ஒரு லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் மாறும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில் எடுத்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இந்த மாதிரி வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கூட நம்ம ரெண்டாவதாக சேர்க்க போகிறது அதுதான் ஊற வச்ச ஆளி விதை. இன்றைக்கி நான் ஃப்ளாக்ஸ் சீடை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஃப்ளாக்ஸ் சீடை பொறுத்த வரைக்கும் இதில் விட்டமின், மினரல்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுத்து புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லா ஹேர் டைப், ஸ்கேல்ப் டைப் உள்ளவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம கொதிக்க வச்சுட்டு இருக்கிற செம்பருத்தி லிக்யூடோட இதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பாயில் ஆகி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சீரம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய சீரம் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு எந்த ஐடியாவும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது பார்த்து ரெடி பண்ணுவோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாசம் இது எல்லாமே இயற்கையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது 100% எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ண உங்களுக்கே நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தில் சேஞ்சஸ் தெரியும்.
உங்களுக்கே அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு மெரூன் கலரில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்ளை பண்ணுறதுக்கும் ஆசையாக இருக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது ரொம்ப வாசமாகவும் உங்களுக்கு பால்னஸ் இருக்குது அப்படின்றப்ப உங்களோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கணுன்றதுக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம மூணாவதாக சேர்க்க போகிறது அதுதான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். என்கிட்ட ரோஸ்மெரி ஆயில் இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய விட்டமின் இ ஆயில் கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 10 ட்ராப் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2 இல்லைனா 3 விட்டமின் ஆயில் கேப்சூல் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும், ஏன்னா இதை நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மெத்தடில் அப்ளை பண்ண போகிறோம். ஆயில்னால் கோகோனட் ஆயில் இந்த மாதிரி எந்த ஹெவியான ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், எசென்ஷியல் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ நம்மளோட சீரம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயில் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சீரம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கணும். சீரம்னா நீங்கள் எப்போவுமே ஆயில் இல்லாத ஸ்கேல்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஒரு ட்ராப்பாக ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்றவங்க கூட இதை வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஆயில் வைக்காமலே ஹேர் வாஷ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்கள இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு ரெமெடியும் பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு காரணம் எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிடாது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு கேட்போம். ஸோ உங்களுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஹேர் கேர் டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 10 இயர்ஸ் பேபிலேருந்து எல்லாருக்குமே அப்ளை பண்ணி விடலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புது முடி மட்டும் முளைக்காது, உங்களுக்கு வெள்ளை முடி வராமலேயும் தடுத்து கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம செம்பருத்தி சேர்த்துருக்கோம்ல, ஸோ அது உங்களோட ஹேரை நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும். இதை நீங்கள் ஸ்கேல்பில் மட்டும் இல்லாமல் ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுத்து ஹேர் பிரேக்கேஜையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நான் நிறைய ரெடி பண்ணினதுனால நான் மேலேருந்து கீழே முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேரோட டெக்ஸ்டரே நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த சீரமை நீங்கள் வீட்லேயே ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி பூ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும்னு விட்டுறாமல் நல்ல ஒரு ஹெல்தி இன்டேக்கும் எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு சாப்பிடுங்க, விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய கீரை, முருங்கைக்கீரை எல்லாமே எடுத்துக்கோங்க. அது போக நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான இன்டேக்கு நமக்கு இன்னுமே முடியோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆயில் அப்ளை பண்ணாமல் இதை யூஸ் பண்ணதுனால 15 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் வெறும் தண்ணியிலே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும், உங்கள் ஹேர் ஃபாலையுமே கம்மி பண்ணோம். இதை நீங்கள் வீட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது போக இது 10 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணி விடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா எடுத்து வெளியே வச்சுட்டு கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பை.